வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 30 ஏப்ரல் 2024. இப்போ கரண்ட் டைமு 10:40 ஆகுது. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன பேங்க் நிஃப்டி ரன் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ உள்ள கரண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸு, கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 49,542. இன்றைக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் 49,596. இன்றைக்குள்ள சப்போர்ட் 49,429. கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 49,534 ரேஞ்சில் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் வந்துட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி கொடுத்த மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் மார்க்கெட் இப்போ கரண்ட் ரன்னிங் போயிட்டுருக்கு. நேத்திக்குள்ள மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்திக்கு கொடுத்து ட்ரேட் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 48,681. இதான் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தது. 48,571ங்கிறது சப்போர்ட் கொடுத்தது. நான் காட்டியிருந்தேன், இந்த டவுன் எனக்கு டவுன்ஃபால் கொடுத்து எகெயின் அது ரெக்கவரி ஆகி ப்ராஃபிட்டில் புக் பண்ணோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எக்ஸாக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே வந்து எகெயின் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து நேற்றுக்கு மார்க்கெட் வந்து ஹையர் அண்ட் ஹை மேலே போய் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தது. நேற்றுக்கு க்ளோசிங்கில் இருந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் ஃபார்மேஷனு, தென் எகெயின் செகண்ட் கேண்டில் டவுன்ஃபாலில் வந்தது. இங்கே வந்து நான் பார்த்தேன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஃபார்மேஷன் வர்றதுனால நான் புட் சைடு என்ட்ரி கொடுத்தேன். பட் புட் சைடு என்ட்ரி கொடுத்தது அப் டு இது வரலும் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது ஆல்மோஸ்ட் 4th கேண்டில் வரலாம். ஃபிஃப்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா எகெயின் க்ரீன் ஃபார்மேஷன், ஆல்மோஸ்ட் 3 கேண்டிலோட ரெக்கவரி கொடுத்து க்ளோஸ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த இடத்துல நான் வந்து இருந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு எகெயின் இதோட 3rd கேண்டில் ஃபார்மேஷன் அபவ் த சப்போர்ட் கொடுக்கும்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எகெயின் இட்ஸ் கோயிங் டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எகெயின் கால் சைடு என்ட்ரி கொடுத்தேன். கால் சைடு என்ட்ரி கொடுத்ததில் எனக்கு என்னோடய லாஸ் பண்ண அமௌண்ட் ரெக்கவரி ஆகிடுச்சு. ப்ளஸ்ஸு ஓவரால் ப்ராஃபிட்டில் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். இன்றைக்கி உள்ள ட்ரேடு என்னங்கிறதையே பார்க்கலாம். நான் மார்னிங் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேடு ஸ்ட்ரைக் ப்ரைஸு 49,400 காலில் தான் பண்ணேன். எனக்கு வந்து இந்த புட்டு வந்து எனக்கு லாஸ் கொடுத்தது. லாஸ் புக் பண்ணிட்டு நான் வெளியில் வந்தேன். தென் எகெயின் கால் சைடு என்ட்ரானேன். ஸோ லாஸ் ரெக்கவரி ஆகி எனக்கு ஓவரால் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தேன். இன்றைக்கி ஓவரால் ட்ரேட் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் 4. இன்றைக்கி உள்ள ட்ரேடு நான் க்ளோஸ் பண்ணியிருக்குது வித் ப்ராஃபிட் ஆஃப் 10,282 rupees 50 நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடு லாஸில் புக் பண்ணேன். 49,400 புட் ஆப்ஷனில் நான் ஹோல்ட் பண்ண பொசிஷன் வந்து எனக்கு லாஸ் கொடுத்தது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே நான் சார்ட்டில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ஏரியா வந்து எனக்கு மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்தது. ஸோ இந்த கேண்டில் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்தனால நான் ஹோல்டு பண்ண பொசிஷன், இந்த பொசிஷன் வந்து எனக்கு லாஸ் வந்துருச்சு. ஸோ லாஸ் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு தென் எகெயின் இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி அபவ் த சப்போர்ட்டு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும்போது நான் கால் சைடு என்ட்ரி கொடுத்தேன். ஸோ அந்த கால் சைடு என்ட்ரி கொடுத்ததில் எனக்கு இந்த ப்ராஃபிட்டு செகண்ட் ட்ரேடு வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ ஓவரால் ட்ரேடு இன்றைக்கி நான் பண்ணது 4 தான். ப்ராஃபிட்டு 10,284. ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபர்தர் ட்ரேட் எதுவும் கண்டினியூ பண்ணலை. ஆல்மோஸ்ட்டு எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் 4 வந்துருச்சு. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே 13th ஏப்ரல். ஸோ அதனால் நான் ஃபர்தர் ட்ரேட் எதுவும் கண்டினியூ பண்ணல. இன்றைக்கி உள்ள ட்ரேடோட இன்றைக்கி புக் பண்ண ப்ராஃபிட்டோட இன்றைக்கி உள்ள ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுறேன். என்னோடய சேனல் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறது.
நான் என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணுறேன், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறேன், மினிமம் குவான்டிட்டி அண்ட் மேக்ஸிமம் குவான்டிட்டி எவ்வளோ பண்ணுறேன், பிரேக் அவுட்டு லெவல் என்ன. ஸோ பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடிங் பண்ணுறது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு, இன்கேஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நான் அதை பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பேன். இது நான் என்னோடய வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸுக்கு தான் நான் பண்ணுறேன். நான் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நான் எந்த ஒரு ட்ரைனிங்கோ எந்த ஒரு சஜஷனோ யாருக்கும் கொடுக்குறது கிடையாது. எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வருது, ஃபோன் நம்பர் இல்லை ஏதாவது கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு. நான் அந்த மாதிரி எந்த ஒரு டீலும் பண்ணுறது கிடையாது, பண்ணவும் விரும்பலை. நான் என்னோடய யூடியூப்போட மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுற ட்ரேடை மற்றவங்க ஜஸ்ட்டு பையிங் ஆப்ஷனில் செல்லிங்கும் நான் பண்ணுறேன், சில டைம் செல்லிங்கும் எடுக்கிறேன். ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங்கில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் என்னோடய ஓன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது. ப்ளஸ்ஸு யூடியூப்போட சேனல் க்ரோத்துக்காகவும் மீன் பண்ணி பண்ணுறது. யூடியூப் சேனல் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுங்கள். யாரும் சஜஷன் கொடுக்குறாங்க, பை அண்ட் செல்லுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட கேபிட்டல் நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். மற்றவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, அது ப்ராஃபிட்டும் ஒரு நாள் கொடுக்கும், 10 நாள் லாஸ் போயிடும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் டிப்ரெஷன் ஆகிறது நீங்கள் தான். ஸோ அதனால் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி ட்ரேடிங்கில் இறங்காதீங்க. அது ஹைலி ரிஸ்க்கு. நீங்களே உங்களோட ஓன் ட்ரேடை க்ரியேட் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, வின்னிங் ரேஷியோ எவ்வளோ வருதுங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நிறையா வியூவர்ஸ் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறாங்க, பட் அவங்க இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. வாட்ச் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.